அஷ்டம சனி நல்லா இருக்காது. இதுதான் பலன். குரு தசை எடுத்த உடனே நல்லது பண்ணாது, வேலை பிரச்சனை பண்ணும். குரு பாபத்துவம். குரு தசை எப்படி இருக்கும்? முருகன். குரு தசையில் திருமண வாழ்க்கை, குழந்தை பிறக்குமா? குரு தசையில் லாட்டரி பணம் கிடைக்கும். உண்மையை மட்டும் சொல்லவும் ஐயா. நேற்று 17 ஏப்ரல் 2000 5:30 மாலை திருச்சி. எல்லாரும் 5 கன்னிராசியா? சரி, குரு பாபத்துவமா இருக்கிறாரா? ஆமாங்க, பாபத்துவமா இருக்காரு. 8ல மறைஞ்சிருக்கிறாரு. எந்த அளவுக்கு பாபத்துவம்? சரி, குரு 19 டிகிரி சனியோட சேர்ந்துருக்கிறாரு. 4 டிகிரி 5 டிகிரி செவ்வாயோட சேர்ந்துருக்கிறாரு. ஆமா, சூரியனோட இணைவு இல்லை. சரி, இந்த இடத்துல என்ன குரு தசை வரும்போது என்ன நடக்கும்? குரு தசை 2028 வருது. இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா? கன்னிராசிக்காரங்களுக்கு 2027, 28, 29 இந்த பீரியட்ல தான் அஷ்டம சனி அமைப்பு இருக்கும். சரி, 2030 வரைக்கும் நல்ல பதில் இல்லை பிரதர். ஆனா குரு தசையில சனி புக்தி, சனி சுபத்துவம். குரு தசையில புதன் புக்தி, புதன் நீச்ச பங்க ராஜயோகம். இவர் மாதிரி உங்களுக்கு அது நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். புதன் லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்து இந்த குரு கூட சந்திராதி யோகத்துல தான் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிறாரு. உங்க கண்ணுக்கு அது தெரியலையோ? பிரதர், அஷ்டம சனி நல்லா இருக்காது. இதுதான் பலன். குரு தசை எடுத்த உடனே நல்லது பண்ணாது, வேலை பிரச்சனை பண்ணும், பார்ட்னர்ஷிப் பிரச்சனை பண்ணும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஒரு சில பிரிவுகள் இழப்புகளை கொடுக்கத்தான் செய்யும். குரு தசை சுய புக்தி. குரு தசையில சனி புக்தியிலிருந்து மாற்றம் வந்தாகணும். குரு தசை, சனி தசை, புதன் தசை உங்களை திருநெல்வேலியில வைக்காது. அப்ப என்ன, வெளியில போக போறீங்க. ஜாதகத்துல அதிக சுபத்துவமான கிரகம் யாரு? நீங்களே புத்திசாலி, உங்களுக்கே நல்ல ஜோசியம்லாம் வருமே. ஜாதகத்துல பாருங்க, புதனை விட சுக்கிரனுடைய அமைப்புகள், புதன் என்ன இருந்தாலும் நீச்சம், சுக்கிரன் நல்லா இருக்காரு. பிரதர், நல்லா இருப்பீங்க. குரு தசையில முதல் சுய புக்தி டல். அதுக்கு நான் நல்ல பதில் சொல்ல மாட்டேன். இந்த குரு தசையில 2 புக்திகள் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதுல ஒண்ணு சுய புக்தி, குரு தசை சுய புக்தி, குரு தசை செவ்வாய் புக்தி. இது ரெண்டும் நல்லா இருக்காது. சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய சந்திரன் கூட வளர்பிறை சந்திரனாகி சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல தடுக்கி விழுந்தா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல சித்ரா பௌர்ணமி. அப்ப குரு தசை சந்திர புக்தி கூட டல் அடிக்காது. குரு தசை சுய புக்தியும் குரு தசை செவ்வாய் புக்தியும் கண்டிப்பா மோசமா இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. இந்த அமைப்பு அஷ்டம சனியோட சேர்ந்து வர்றதுனால 7ஆம் பாவகத்தை மறைப்பாரு, 7ஆம் பாவகத்தை கெடுப்பாரு, காதல் மாதிரி அமைப்புகளை பிரிப்பாரு, கல்யாணம் பண்ணீங்கன்னா பிரிப்பாரு, மாதிரியான விஷயங்களை பண்ணுவாரு. குரு தசை சனி புக்தியில இருந்து நல்ல அமைப்புகள் இருக்குங்க. சனி சுபத்துவமா 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. 10ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் இருக்காருன்றதெல்லாம் அட்டகாசம். அருமையான யோக ஜாதகம். ராசி லக்னத்தோடு சுபர் வலுத்து சுக்கிரன் உச்சமாகி தொடர்பு கொள்றது. நல்ல பொருளாதார வசதியோட சூப்பரா இருப்பீங்க. நோய் வழக்கு இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். நோய் வரலன்னா விபத்து வரும். This is fabulous Aragaja oil. It keeps you energized, positive and spiritually connected all day. It creates a divine aura around you and brings a natural, attractive presence wherever you go. Anyone around you will feel calm, comfortable and drawn to your positive energy. Use fabulous Aragaja oil in diffusers, during rituals, or apply it for a sacred and divine experience.